மனசு ஒரு நிலையில இல்லாட்டியும், அத சாமர்த்தியமா கையாண்டு, முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு போராடுற மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு. 4ல குரு பகவான், 6ல கேது, 12ல ராகு. உங்க வருடக்கோள்கள். சூரியன், செவ்வாய், புதன் 3 பேரும் 10ல இருக்காங்க. சுக்கிரனும் ஒரு வாரத்துல 10ல இணைஞ்சிருவாரு. என்னதான் உங்க ராசியிலேயே சனி உட்கார்ந்து உங்கள பாடா படுத்திக்கிட்டு இருந்தாலும், அதாவது பொருளாதாரம் தான் பெருசா பாதிக்கும். ஏன்னா, உங்க ராசிக்கு 11, 12க்குரியவர் இல்லைங்களா சனி பகவான். அதையும் தாண்டி இப்ப தொழில் நிலையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு காணப்படும். விடாமுயற்சி வெற்றி அப்படிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் 100% பொருந்தும். நீங்க தைரியமா அடுத்தடுத்த வேலைகள செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க மனசுக்கு தகுந்த மாரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். தியானம் மட்டும் பண்ணுங்க. மனச ஒரு நிலையில வச்சு கண்ட்ரோல் பண்ண பழகிக்கங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரனா வர்றதுனால, மனசு ஒரு நிலையில இருக்காதுங்க. இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி, அமாவாசை இப்படி வளர்வரை, தேய்வரை வர்றதுனால, மனசும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி ஆ நிலையா இல்லாம தடுமாறிட்டே தான் இருக்கும். அதையும் தாண்டி குரு பகவான் உங்கள கண்டிப்பா நல்லா வழிப்படுத்துவார். பல கஷ்டங்கள தாண்டி வந்த உங்களுக்கு, இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை பாடம்லாம் நெறைய கத்திருப்பீங்க. அத வச்சு இனிமேல் வர்ற காலங்கள்ல கண்டிப்பா நீங்க ஜொலிக்கத்தான் போறீங்க. நம்பிக்கையோட இருங்க நண்பர்களே. வணக்கம்.